ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.5 இரண்டாம் கணக்கு. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. என்னென்ன சம்? ஃபஸ்ட்டு சம் x² + 4x + 4. இது எப்படி எழுதலாம்? a² + இதை b² எழுதினா நடுவில் 2ab வருதா? bங்கிறது 2, ஏங்கிறது x. ஸோ a + b the whole square. இந்த முற்றொருமையை இங்கே பயன்படுத்த போகிறேன். ஏங்கிற இடத்துல x, bங்கிற இடத்துல 2. a² + 2ab + b². ஓகே, x + 2 the whole square. Second sum 3a² - 24ab + 48b². அதில் 3a², இதை 3 இன்ட்டு எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரித்து வச்சுக்கிறோம். ஓகே, 3 இன்ட்டு 8னா 24, 3 8s are 24. அந்த 8ஐ இன்னும் பிரிக்கலாம். 2 இன்ட்டு 2a இன்ட்டு 4b + 48ஐ 6 8s are 48ன்னு பிரிக்கலாம். திரும்ப அகெயின் நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2. எத்தனை நம்பர் பிரிக்க? 3 2s are 6, 6 2s are 12, 12 4s are 48. அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். b². எதாவது வேணுமோ அதை தனியாக குரூப் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து எல்லாத்துக்கும் காமனாக முதல்ல 3ஐ வெளியே எடுத்துடுறேன். 3ஐ மட்டும் எடுத்தோம்னா உள்ளே என்ன வரும்? a². எல்லாத்துக்கும் காமனாக 3 எடுத்திருக்கேன், அதை அண்டர்லைன் பண்ணிடுறேன். எடுத்தது போக மிச்சம் இங்கே a² இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? -2a இன்ட்டு 4b ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2b² இருக்கா? இப்போ நம்ம இது a² - 2ab + b²ங்கிற பேட்டர்னில் எழுத பார்க்குறேன். அப்போ இதை எப்படி குரூப் பண்ணலாம்? a²க்கு அப்படியே இருக்கட்டும், -2, ஏங்கிற இடத்துல a இருக்குது, bங்கிற இடத்துல என்ன இருக்குது? 4b இருக்குது. ஸோ 2a இன்ட்டு 4b ப்ளஸ், அப்போ இதை வந்து நான் bங்கிற இடத்துல 4bன்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 4b the whole square 16 ஆகும். ஸோ இதை அப்படியே எடுத்து 4b the whole square போட்டுருவா. 4 2s are 8, 8 2s are 16 ஆயிடும். இப்போ 16b² க்ளீனாக வந்துடும். ஸோ 3 bracket a² - 2a, bக்கு பதில் 4b. aக்கு பதில் a இருக்குது, bக்கு பதில் என்ன இருக்குது? 4b இருக்குது. ஸோ இதை a - 4b the whole square எழுதலாமா? செகண்ட் சம் முடிஞ்சு. தேர்ட் சம் x⁵ - 16x. எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருவோம். x⁴ - 16 ஆகும். அகெயின் இதை 4ல் எழுத போகிறேன். 2⁴ எழுதுவோம். இது அகெயின் x² the whole square - 2² the whole square எழுதுவோம். இது a² - b² பேட்டர்னில் இருக்குது. ஸோ a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம். x² + 2² x² - 2². அகெயின் இது a² - b² பேட்டர்னில் இருக்குது. ப்ளஸ்ஸாக இருக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது, மைனஸாக இருக்கிறது தான் பிரித்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை டேர்மை முடியுமோ அத்தனை டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி விரித்து எழுதுறது தான் காரணிப்படுத்துது. ஃபோர்த்து சம் m² + 1/m² - 23. -23ங்கிறது எந்த ஒரு ஸ்கொயராகவும் நம்மளால் எழுத முடியாது. ஸோ -23ஐ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் -25 + 2ன்னு எழுதலாம். -25லேருந்து 2 போச்சுன்னா -23 வரும். இந்த 2ஐ இதோட குரூப் பண்ணிக்கிறேன். m² + 1/m²
ப்ளஸ் 2 போட்டுட்டு மைனஸ் 25 தள்ளி எழுதுறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பேட்டர்னில் இது இருக்கு பாருங்க. 2ab m இன்ட்டு 1/m mm அடி ஆயிட்டு m ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/m ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டாக இதை எழுதிடலாம். இந்த 25 5 ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாம். ஓகே, m ப்ளஸ் 1/m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். இப்போ இதை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டில் பிரிக்கும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது 1m ப்ளஸ் 1/m, பிங்கிறது 5r. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, இதுக்கு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு பேட்டர்னில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். ஏங்கிற இடத்துல m ப்ளஸ் 1/m இருக்குது, பிங்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ 23 அப்படிங்கிற என்னடா ஸ்கொயர் ஃபார்மில் எழுத முடியலன்னு நினைக்காம இதை மைனஸ் 25 ப்ளஸ் 2ன்னு எழுதிட்டு அந்த 25 நெக்ஸ்ட் எழுதிட்டு இந்த 2 இந்த டேர்மோட சேர்த்து எழுதினோம்னா இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் அப்புறம் எழுதி. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்து 5th சம். 6 மைனஸ் 216 எக்ஸ் ஸ்கொயர். 6 அப்படியே வச்சுக்கிடுவோம். 216 6 கியூப்னு எழுதிக்கிடுவோம். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா இதுவும் ஸ்கொயர் இருக்கணும். அதனால ஒரு 6 வெளியே எடுத்துருவோம். இப்படி போடலாமா? ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பேட்டர்னில் முடிஞ்ச அளவுக்கு காமனாக எடுக்க முடிஞ்சதை எடுத்துட்டு மிச்சத்தை உள்ளே போட்டு திரும்ப அதுக்குரிய முற்றொருமை என்னன்னு எழுது. 6th சம். மைனஸ் 18. எனக்கு இங்கே வந்து 2 இருந்தால் போதும். இப்போ மிச்சம் 16 தேவையில்லை. ஸோ அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 18 மைனஸ் 2 மைனஸ் 16ன்னு எழுதிக்கிடுவோம். இதை ரெண்டையும் முதல்ல குரூப் பண்ணிக்கிட்டு இதை தனியாக எழுதுவோம். இதை ஏ மைனஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதை மைனஸ் 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அகெயின் இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு பேட்டர்னில் இருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துலையே ஏ மைனஸ் 1/a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே,